அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 630 மெகாவாட் மின்சார உற்பத்தியானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் நாளாக 630 மெகாவாட் மின் உற்பத்தியானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக தற்போது 630 மெகாவாட் மின்சார உற்பத்தியானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. 3 அலகுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் தற்போது 630 மெகாவாட் மின்சார உற்பத்தியானது பாதிப்படைந்திருக்கிறது. 3 அலகுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் தற்போது இரண்டாம் நாளாக 630 மெகாவாட் மின்சார உற்பத்தியானது பாதிப்படைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 அலகுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மின் உற்பத்தியை மீண்டும் துவங்க 6 மாத காலமாகும் என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். மின் உற்பத்தியை மீண்டும் துவங்க 6 மாத காலமாகும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சாரதா. தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அனல் மின் நிலையத்தில் 1வது மற்றும் 2வது அலகுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதன் சுமார் 20 மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்துள்ளனர். இதன் காரணமாக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 3 யூனிட்டுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் சுமார் 630 மெகாவாட் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேதமான பகுதிகளை சீரமைத்து மின் உற்பத்தியை துவங்க சுமார் 6 மாத காலம் ஆகும் என கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் தமிழக அரசு மற்றும் மின்சார வாரியத்துக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் உள்ளது. இங்கு 5 அலகுகள் மூலம் ஒரு அலகில் 210 மெகாவாட் என 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சுமார் 10 மணி அளவில் இந்த அனல் மின் நிலையத்தில் கேபிள் கேடரி பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. அந்த தீயானது மளமளவன பரவி அனல் மின் நிலையத்தில் 1வது மற்றும் 2வது யூனிட் பகுதியில் உள்ள ஹெச்டி மின்சார வேர்கள் மற்றும் கண்ட்ரோல் பேனல், கண்ட்ரோல் அறைகள் ஆகியவற்றை முழுவதும் பரவ துவங்கியது. இதனால் 1வது மற்றும் 2வது யூனிட் பல்வேறு பகுதிகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. இதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 20 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நேற்று மாலை தீ அணைக்கப்பட்ட நிலையில் புகை முற்றிலும் காணப்பட்டது. இதை தண்ணீர் பீச்சி அடித்து குளிர்விக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று காலை முதல் இந்த தீ விபத்தில் வயர்கள் ஆகியவை சேதமடைந்துள்ளது. வேறும் இயந்திரங்கள், முக்கிய இயந்திரங்கள் ஏதும் சேதமாகியுள்ளதா என்பது குறித்து மின்சார வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் இந்த மின் உற்பத்தி 2 அலகுகளில் 3 அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் சுமார் 630 மெகாவாட் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேதத்திற்கு பின்பே இந்த மின்சார அலகுகளில் மின் உற்பத்தியை துவங்க எவ்வளவு நாளாகும் என்பது கூறப்படுகிறது. இந்த சேதமான 3 அலகுகளிலும் மின் உற்பத்தியை துவங்குவதற்கு சுமார் 6 மாத காலம் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த 2 அலகுகளில் பணிபுரிந்து வந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உடன்குடி அனல் மின் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு அனல் மின் நிலையங்களுக்கு பணியிட மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. சார்லதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.